जय कुंज बिहारी जय राधा माधवा जय कुंज बिहारी जय गोपी जन वल्लभा जय गिरिवरधारी जय गोपी जन वल्लभा जय गिरिवरधारी जय गिरिवरधारी यशोदनन्दन प्रज जनरञ्जन यशोदनन्दन प्रज जनरञ्जन यमुनदीर वनचारि यमुनदीर वनचारि जय राधा माधव जय कुंज बिहारी हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे जय राधा गोपीनाथ राधे जय राधा मधुसूदन राधे जय राधा रश्मि हरि राधा राधे निताय गौर हरि बोल निताय गौर हरि बोल जय 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 प्रभुपाद जय श्रीला प्रभुपाद जय 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 गुरुदेव जय श्रीला गुरुदेव अनंत कोटि वैष्णवंद की जय प्रभुपाद की जय गुरु महाराज की जय जय गौर प्रेमानंदे हरि हरि बोल हरे कृष्ण हरे माता कृष्णा जी। माताजी எல்லாருக்கும் हरे कृष्णा हरे हरे कृष्णा माता जी हरे कृष्णा हरे कृष्णा माता जी எல்லாருக்கும் हरे कृष्णा माता जी हरे कृष्णा माता जी हरे कृष्णा माता जी। हरि बोल प्रभु जी हरि बोल எல்லாருக்கும் ஸ்லோகம் தெரியுதா தெரியுது மாதாஜி. தெரியுது மாதாஜி. ஓகே மாதாஜி மல்லீஸ்வரி மாதாஜி சாந்தா மாதாஜி நம்ம இன்னைக்கு ரிப்பீட் பண்ணலாமா பண்ணலாம் பண்ணலாம் மாதாஜி. माता जी हरे कृष्णा माता जी பண்ணலாம் हरि बोल हरे थैंक कृष्णा यू माता माता जी जी हरे कृष्ण माता जी धन्यवाद। ஹரே கிருஷ்ணா சுப்பிரமணியம் பிரபுஜி ஹரிபோல் சோ இன்னைக்கு நம்ம பகவத்கீதா 3வது அத்தியாயம் 28வது ஸ்லோகம் பார்க்க போறோம் பதம் 28 தத்வவித்தோ तत्त्ववित्तु மகாபாஹோ தத்வவித்து மகாபாஹோ தத்வவித்து மகாபாஹோ
तत्त्वविद्महाबाहो गुणकर्म विभागयोः गुणकर्म विभागयोः गुणागुणेषु वर्तन्त गुणागुणेषु वर्तन्त गुणागुणेषु वर्तन्त गुणागुणेषु वर्तन्त इति मत्वा न सज्जते 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 इति मत्वा तत्त्ववित्तु महाबाहो गुणकर्म विभागयोः गुणागुणेषु वर्तन्त इति मत्वा न सज्जते हरि बोल हरे कृष्णा நம்ம வாசிக்கலாம் ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா ராஜவல்லி மாதாஜி ப்ளே பண்றீங்களா ஹரே கிருஷ்ண மாதாஜி நிமிஷம் மாதாஜி பதம் Yes, 28 தத்வவித்து மகாபாஹு குணகர்ம விபாகயோः குணாகுணேஷு வர்த்தந்த இதி மத்வான சச்சதே हरि बोल हरे हरे कृष्णा कृष्ण थैंक माताजी। यू माताजी रेवती माताजी हरे वासिकलामा कृष्ण माताजी हरे कृष्णा हरि बोल तत्त्वविदु महाबाहु गुणकर्म विभागयोः गुणगुणेषु वर्धन्त इति मत्वा न सज्जते हरे कृष्ण हरे कृष्ण हरे माता जी हरे कृष्णा माता जी எல்லாருக்கும் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா மாதாஜி. எல்லாரும் ஹரே கிருஷ்ணா हरे உங்க கூட कृष्णा இருக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் இந்த हरे டைம் நமக்கு कृष्ण நல்ல டைம் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா. இன்னைக்கு நம்ம மங்களாச்சரணம் பண்ணுவோம் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் சேர்ந்தே பண்ணுவோம் நம்ம ஓம் பண்ணுவோமா நம்ம சேர்ந்தே பண்ணுவோமா நம ஓம் விஷ்ணுபதாய கிருஷ்ணாய பூதலே ஸ்ரீமதே வேதாந்த சுவாமி நிதி நாமினே நமஸ்தே சரஸ்வதி தேவி கௌரவாணி பிரச்சாரிணே நிர்விசேஷா சூன்யவாதி பாஷ்சாத்ய தேசதாரிணே ஓம் ஜெய ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்ய பிரபு நித்யானந்த प्रभु ஸ்ரீ அத்வைத नित्यानंद கதாதார ஸ்ரீவாசாதி கௌரபக்தவர்தா हरे कृष्णा 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 हरे 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 राम हरे राम हरे कृष्णा எல்லாருக்கும் ஹரே கிருஷ்ணா நம்ம நேற்றுக்கு 3.27 ராம ராம ஹரே ஹரே 3.27 பார்த்தோம் மாதாஜி எடுத்தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 3.28 27ல நம்ம என்ன நினைச்சுக்கிட்டோம்னா இங்க நடக்கிற எல்லா காரியத்துக்கும் நான் தான் கர்த்தா அதாவது அங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா அகங்கார விமுடாத்மா அப்படின்னு கொடுத்திருக்காங்க அதாவது அகங்காரத்தோட ஒரு அறியாமைனால இது எல்லாத்திற்குமே நான் தான் என்னது கர்த்தா இங்க நடக்கக்கூடிய எல்லா காரியத்துக்கும் நானே யோசிப்பேன் இப்போ நம்ம இந்த வீட்டுல இல்லைன்னா இங்க யாரும் சாப்பிட மாட்டாங்க ஒருத்தருக்கும் ஒன்றும் நடக்காது எல்லாம் நான் தான் பாத்துக்கிறேன் இல்ல ஒரு ஜாபுக்கு போறோம் ஒரு நாள் லீவு போட்டா வீட்டுல உடனே என்ன சொல்லுவாங்க ஐயோ நான் போகாட்டி அங்க எதுவுமே நடக்காது அப்படி ஒரு எண்ணம் நமக்கு மனசுல இருந்துகிட்டே இருக்கு நான் தான் எல்லாத்துக்கும் கர்த்தா நமக்கு பின்னால எல்லாருக்கும் எல்லா செயலுக்கும் ஒரு கர்த்தா இருக்கிறாருங்கிறத நம்ம மறந்துட்டோம் அந்த 3.27ல உள்ள நம்ம நினைப்புக்கு தான் பகவான் இந்த 3.28 உடனே நமக்கு கொடுக்குறாங்க
3.28ல அந்த டிரான்ஸ்லேஷனை சரஸ்வதி சுந்தர மாதாஜி ரீட் பண்றீங்களா? படிக்கிறேன் மாதாஜி. படிங்க மாதாஜி, நீங்க படிங்க. பலன் பொருந்திய புஜங்களை உடையோனே, சக்தியின் செயல்படுத்தல் மற்றும் பலனை நோக்கி செயல்படுத்தல் இவற்றின் வேறுபாட்டை நன்கு அறிந்திருப்பதால் பூர்ண உண்மையின் ஞானமுடையவன் புலன்களிலும் புலன்கரிசையிலும் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வதில்லை. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. இங்க என்ன சொல்றாங்கன்னா, இதுல ஒரே ஒரு வேர்டை தான் நம்ம பார்க்க போறோம். அதுதான் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா 27ல நம்ம ஒரு பெரிய நினைப்பு வச்சிருக்கோம். அந்த நினைப்புக்கு நமக்கு பதில் வேணும்ல. அப்ப 3.28ல பகவான் என்ன சொல்றாருன்னா, தத்துவ வித்துன்னு சொல்றாரு. தத்துவ வித்துனா எப்படிப்பட்டவங்கள அவர் அப்படி சொல்றாரு, எப்படி இருக்கணும், அதுக்கு நம்ம பார்ப்போம் இன்னைக்கு. அப்ப நமக்கு என்ன வராது, இந்த நினைப்பு நேத்தைக்கு 3.27ல படிச்ச நினைப்பு அப்படியே நம்ம மாத்திரலாம். இங்க தத்துவ வித்துன்னா அவர் என்ன சொல்றாருன்னா, பூரணமா எல்லாத்தையும் அறிந்தவர்னு சொல்றாரு. உடனே நமக்கு என்ன தோணும், அப்ப இங்க நம்ம பௌதீகமா நிறைய நாலெட்ஜ் இல்லாம இருக்கிறோம். நமக்கு நிறைய நாலெட்ஜ் வேணும், எல்லாம் புரிஞ்சுக்கிட்டாதான் நம்மளால தத்துவ வித்தா இருக்க முடியும் அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். ஆக்சுவலா அப்படி கிடையாது. இப்ப பௌதீகமா நமக்கு நிறைய தெரியும். நம்ம டெய்லி என்ன பண்றோம்னா, நல்லா படிக்கிறோம், அடுத்து சொல்லுவோம் இந்த வேலைக்கு போகணும்னா அந்த கோர்ஸை படிக்கணும், இந்த கோர்ஸை படிக்கணும், அப்படி நம்ம யோசிச்சு அந்த அறிவை நம்ம வளர்க்கறதுக்கு ட்ரை பண்றோம். அந்த அறிவு வளர வளர நமக்கு என்ன ஆகுது, ஆசைகளும் கூடுது. அதாவது இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் நான் ஒரு டீச்சரா போவோம். அடுத்து நம்ம என்ன நினைப்போம், அந்த ஸ்கூலுக்கு நம்ம என்ன செய்திடணும், பிரின்சிபல் ஆயிரணும், இல்ல நம்ம அடுத்து வேற ஒரு போஸ்ட்டுக்கு போயிடணும். அப்ப நமக்கு நல்லா இருக்கும். அப்ப நமக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி கூடும். டீச்சரா இருந்தோம்னா நம்ம என்ன செய்வோம், 9:30க்கு ஸ்கூலுக்கு போவோம், 4 மணிக்கு பெல் அடிச்சா பிள்ளைங்களா வந்துருவோம். ஆனா அங்க இருக்கக்கூடிய ஹைச்சம் அல்லது பிரின்சிபல் தான் அடுத்து நடக்கணும், அடுத்து என்ன பண்ணணும், எல்லாத்துக்கும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. ஆசைகள் நமக்கு ஆசைகள் கூடும்போது ரெஸ்பான்சிபிலிட்டி கூடும். ரெஸ்பான்சிபிலிட்டி கூடும்போது என்ன கூடுது, அடுத்து நமக்கு சோர்வு வருது, கவலை, உழைக்கக்கூடிய டைம் கூடுது, நம்ம ஹெல்த் அஃபெக்ட் ஆகுது, கவலைகள் கூடுது, எப்ப பிரச்சனைகள் வரும், எப்ப என்ன நடக்கும்ங்கிறதே தெரியாம இருக்கும். இப்ப இன்னொன்னு பார்த்தோம்னா, நம்ம முன்னோர்கள் எல்லாம் இப்ப நம்ம எங்க வீட்டை எடுத்தாலும் சரி, அப்பா எல்லாம் என்ன செய்வாங்க, ஒரு டிவிஎஸ் எக்ஸல் அல்லது ஒரு சைக்கிள் வச்சிருப்பாங்க. அதுலயும் அப்போ அவங்க எல்லாம் சந்தோஷமா தான் இருந்தாங்க அவங்க தகுதிக்கு. ஆனா நம்ம அடுத்து என்ன செய்தோம், நம்ம கொஞ்சம் படிச்சு எடுத்து ஒரு வேலைக்கு போனோம்னா, சரி எங்களுக்கு இது நல்லா இல்லை, பைக் வாங்கணும், சரி பைக்கை வாங்கிட்டோம், நம்ம கொஞ்சம் அதை கூட்டிட்டோம். அடுத்து பைக் வாங்கணும்னு என்ன தோணுது, ஒரு சின்ன கார் இருந்தா நம்ம வேலைக்கு போறதுக்கு நல்லா இருக்கும், ஏன்னா நம்ம இந்த பொசிஷனுக்கு வந்துட்டோம். அடுத்து காரை வாங்கி வச்சு அடுத்து யோசிக்கிறோம், இந்த சின்ன கார் இருக்கும்போது நம்ம எல்லாரும் சேர்ந்து போக முடியலையே, கஷ்டமா இருக்கு. அதுவரை நம்ம முன்னோர்கள் எல்லாம் போயிட்டு சந்தோஷமா தான் இருந்தாங்க, நம்ம ஒரு பெரிய கார் வாங்குவோம். இப்படி நமக்கு நாலெட்ஜ் கூட கூட நம்ம ஆசைகள் கூடுது. ஆசைகள் கூடும்போது நமக்கு என்ன ஆகுது, கவலைகளும் கூடுது, துன்பங்களும் கூடுது, எல்லாமே கூடுது. இப்படிப்பட்ட நாலெட்ஜை வளர்க்கிறத பகவான் சொல்லல. இங்க பகவான் என்ன சொல்றாருன்னா, நம்ம என்ன யோசிக்கணும், இதெல்லாம் விட்டுட்டு, நான் ஒரு உடல் இல்லை, நான் ஒரு ஆத்மா, நான் ஒரு ஆத்மா. இன்னொன்னு, என்னோட நிலை என்ன, நான் எங்க இருக்க வேண்டியவன், நான் பகவானோட எல்லா நிலைகளையும் நான் என்ன செய்யணும், தெரியணும். பகவான் எப்படிப்பட்டவர், அவர் எப்படிப்பட்டவர், ஒரு சச்சிதானந்த விக்கிரகா, அதாவது அவர் எப்பவுமே என்னது ஆனந்தமயமானவர். அப்ப நானும் பகவானோட அம்சம் ஆனதுனால நானும் எப்பவுமே என்ன செய்யணும், இந்த கவலைகளை எல்லாம் உதறி தள்ளிட்டு அவரோட அம்சம், எங்க அப்பாக்கு நிழல்ல நான் இருக்கிறது மாதிரி பகவானோட ஒரு அம்சம்தான் நான், என்னோட தந்தை, நான் அவரோட நிழல்ல இருந்துட்டு நான் நித்திய ஆனந்தமா இருக்கணும். இந்த பௌதீக உலகம் ஒரு ஐசியை விட ஒரு மோசமான இடம், இது ஒரு கீழ்நிலையான ஒரு இடம், இது என்னோட சொந்த இடம் இல்லை, நான் இங்க தங்கக்கூடாது ரொம்ப நாள். எனக்கு இப்ப எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு இடத்துக்கு போறோம்னு வச்சுப்போம், நமக்கு ஒரு ட்ரிப்பு போறோம் அல்லது ஏதாவது ரிலேட்டிவ் வீட்டுக்கு போறோம், அவங்க நம்மள நல்லா தான் பார்த்துப்பாங்க, தாங்கி பார்த்துப்பாங்க. ஆனாலும் 2 நாள் ஆனோன்னு நமக்கு என்ன தோணும், ஐயோ நம்ம சொந்த இடத்துக்கு போயிடுவோம், நம்ம வீட்டுக்கு போனா நம்ம இஷ்டம் போல இருக்கலாம், நம்மள எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சந்தோஷமா நமக்கு வேணும்னு உள்ளதை வச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம், யாரையும் எதிர்பார்க்க வேணாம் அப்படின்னு நமக்கு தோணிரும். முன்னாலெல்லாம் அப்படிதான், அம்மாவை கூப்பிட்டு அம்மா சொல்லுவாங்க, உங்க வீட்டுக்கெல்லாம் நான் வரல, என்னோட வீட்டுல தான் நான் இருப்பேன். என்ன நினைப்பாங்கன்னே தெரியாது, அப்படிதான் சொல்லுவாங்க. நமக்கும் இப்ப அப்படிதான் இருக்கு, எங்கேயாவது வெளியே போகணும்னா உடனே திரும்ப எப்பண்டா நம்ம சொந்த இடத்துக்கு வருவோம். அப்ப நமக்கு சொந்த இடம் இது கிடையாது. அப்ப நமக்கும் என்ன தோணணும், நம்மளும் சொந்த இடத்துக்கு போகணும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு நம்ம என்ன நினைக்கிறோம்னா, ஒரு கிளி ஜோசியர் எடுக்கிறோம். அந்த கிளி ஜோசியர் ஒரு கிளியை வச்சிருப்பாரு, கூண்டுக்குள்ள அடைச்சு வச்சிருப்பாரு. ஒரு ஜோசியம் பார்க்க யாராவது வந்தோடனே மெதுவா திறந்து விடுவாரு.
அது டப்புன்னு வெளியே வரும். வெளியே வந்து ஒரு சீட்டை எடுத்து கொடுத்துட்டு திரும்பவும் அது உள்ள போயிடும். அது நினைச்சா என்ன செய்யலாம்? அதுக்கு தப்பி பறக்கலாம். ஆனா அது அப்படி பண்ணல. அது என்ன செய்யுது? நம்ம மாஸ்டர் நம்மளா கவனிச்சுப்பாரு. நம்ம மாஸ்டர் நமக்கு என்ன செய்யறாரு? சாப்பாடு தர்றாரு. அப்ப நம்ம இங்க அந்த சின்ன ஒரு திருப்திக்கு வேண்டி நம்ம இங்கேயே இருப்போம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாரு. அதே போல நம்மளும் என்ன செய்யறோம்னா, இந்த பௌதீக உலகில சின்ன சின்ன சந்தோஷங்கள், அதாவது தற்காலிகமான சந்தோஷங்கள். ஒரு பைக் வாங்கணும்னு அவ்வளவு சந்தோஷம், அடுத்து ஒரு கார் வாங்கணும்னு அதை விட சந்தோஷம். இதெல்லாம் ஒரு அல்ப சந்தோஷங்கள், ஒரு தற்காலிகமான சந்தோஷங்கள். அதுக்கு வேண்டி எவ்வளவோ அட்ஜஸ்ட் பண்ணி இப்போ ஒரு ஆபீஸுக்கு போறோம், நமக்கு நம்மளோட வேலையை தக்க வைக்கணும், சேலரி இன்க்ரிமெண்ட் வேணும். அதுக்கு வேண்டி அங்க இருக்கக்கூடிய மேனேஜர் அல்லது அவங்க என்ன சொன்னாலுமே நம்ம என்ன செய்யறோம்? நம்ம ஹையர் அத்தாரிட்டி என்ன சொன்னாலும் நம்ம அதை எல்லாம் ஒபே பண்ணி, முடியலனாலும் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம செய்துட்டு இருக்கோம். அது இந்த கிளிய போலதான். ஆனா நம்ம என்ன பண்ணணும்? இந்த சின்ன சின்ன திருப்தியை நம்ம புலன்களுக்கு கொடுத்து அதை சமாதானப்படுத்துறதுக்கு நம்ம ட்ரை பண்ணக்கூடாது. நம்ம என்ன நினைச்சுக்கணும்னா, இங்க நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வாழ வேண்டிய தேவை இல்லை, இங்க நம்ம இருக்க வேண்டியவனும் இல்லை. இதுக்கு பக்தி வினோத சுவாமி மகாராஜ் என்ன சொல்றாருன்னா, நம்ம வந்து என்ன ஆன்மீக மயமானவன். நமக்கு இந்த பௌதீக உடல் கிடைக்கிறது வந்து ஒரு அனுபவம் தான். அதாவது நம்ம என்ன பண்ணி வச்சிருக்கிறோமோ அதுக்கு வேண்டி நமக்கு ஒரு உடல் கிடைக்குது. அந்த உடல்ல இருந்து நம்ம என்ன செய்யறோம்? நிறைய அனுபவங்களை பெற்றோம். நாயா உடல் கிடைச்சுன்னா நம்ம குறைச்சாகணும், வெளியில கிடந்து காவல் காத்தாகணும். ஒரு குருவியா கிடைச்சுன்னா அதுக்கு தக்க அன்பு. அப்ப நமக்கு ஆக்சுவலா நம்ம வந்து ஆன்மீக மயமானவன். நமக்கு இந்த உடல்ல இருந்து ஆன்மீக அனுபவம் கிடைக்கல, நமக்கு வந்து இந்த பௌதீக அனுபவம். அதாவது இங்க வந்து நம்ம என்ன செய்யறோம்னா, ஆன்மீகம் வந்து நமக்குள்ள இருக்கிற அனுபவம் கிடையாது, ஆன்மீக மயமானவன் தான் நம்ம. அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம கர்மாக்கு ஏற்ப ஒரு உடல் கிடைக்குது, அந்த உடல்ல இருந்துதான் நமக்கு நிறைய என்ன செய்யுது? பௌதீக அனுபவங்கள் கிடைக்குது. நம்ம இதுல எல்லாத்துலயும் சிறந்தது வந்து நமக்கு இந்த மனித உடல் கிடைச்சிருக்கு. இததான் பகவான் என்ன சொல்றான்னா, இந்த மனித உடல்ல இருந்துதான் உன்னால தத்துவ வித்தா மாற முடியும். அதை நீ யோசிக்க. மற்ற உடல்கள் கிடைச்சா உன்னால தத்துவ வித்தா மாற முடியாது. அப்ப தத்துவ வித்துனா அவர் என்ன சொல்றாருன்னா, நீ என்ன யோசிக்கோ? நான் இந்த உடல் இல்ல, நான் வந்து என்ன ஆகணும்? நான் வந்து என்னோட பகவானை திருப்திப்படுத்தணும். என்னோட புலன்களை திருப்திப்படுத்த வேண்டாம். என்னோட புலன்களை நான் திருப்திப்படுத்திட்டு இருந்தேன்னா நான் திரும்பவும் பிறப்பு இறப்பு என்கிற சூழல்ல நான் திரும்பவும் என்ன செய்யணும்? சிக்கி சீரழியதான் செய்யணும். அப்ப எப்பவுமே நம்ம ஒரு நல்ல பிள்ளையா இருந்தா என்ன செய்வோம்? பேரண்ட்ஸ் சொல்றத கேட்டு நடப்போம், அவங்களுக்கும் நம்மள ரொம்ப பிடிக்கும். அதே போல பகவானை திருப்திப்படுத்தி, பகவானுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதுன்னு உள்ளதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அது அந்த அவரை திருப்திப்படுத்துவோம். இதுல என்ன சொல்றாங்கன்னா, நம்ம என்ன செயல் செய்தாலும் அதுக்கு பலன்களை நோக்கி ஓடாம நம்ம ஒண்ணு செய்யறோம். இப்ப நம்ம பிள்ளைக்கு தான் படிக்க வைக்கிறோம்னா சரி, அவ வேலைக்கு போவா, அவங்க அப்படி பண்ணுவாங்கன்னு அதை நோக்கி ஓடாம எனக்கு எது நிரந்தர சந்தோஷத்தை தரும். பகவான் இன்னொரு இடத்துல என்ன சொல்றாருன்னா, இந்த பௌதீக உலகம் வந்து ஒரு ஜெயில் தான், நீ அந்த ஜெயிலுக்குள்ளதான் இருக்கிற. நம்ம எப்பவுமே ஜெயிலுக்குள்ள இருக்க ஆசைப்படுவோமா? எப்படினாலும் நமக்கு வெளியே போகணும், அந்த ஜெயிலை விட்டு நம்ம வெளியே போகணும். அப்ப அந்த ஜெயில இருந்து வெளியே போறதுக்கு நம்ம என்ன செய்யணும்? யாரை பிடிக்கணும்? எப்படி நடந்துக்கணும்? இதையெல்லாம் தெரிஞ்சு நம்ம வந்து இதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கிறவன் தான். யாரு இங்க இருந்து எப்படி தப்பிக்கிறது, யாரை திருப்திப்படுத்தினா இங்க இருந்து வெளியே போக முடியும் அப்படின்னு உள்ளதை தெரிஞ்சுக்கிறவன் தான் தத்துவ வித். அப்ப அந்த தத்துவ வித்து என்கிற அந்த அறிவு வந்து எங்க இருந்து தான் கிடைக்குதுன்னா, இந்த மனித உடல்ல தான் நமக்கு கிடைக்கும். இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா, யுவர் டிசைர் டிசைட்ஸ். அதாவது நம்ம என்ன ஆசைப்படுறோமோ அதுதான் நமக்கு கிடைக்கும். இந்த ஆசைகள் குறைஞ்சாலே நமக்கு நிறைய காரியங்களை நம்ம என்ன செய்ய முடியும்? சக்சஸ் பண்ண முடியும். அப்ப இதுல இருந்து எப்பவுமே தத்துவ வித்துன்னா பூரண சத்தியத்தை அறிந்தவன அவனை பௌதீக நாலேஜை வளர்க்கறது இல்ல, ஆன்மீகமா பகவானை பற்றி, பகவான் தந்த இந்த வாழ்க்கையை பற்றி, இதை எப்படி நம்ம மாத்தி எப்படி பகவான்கிட்ட திரும்ப போக முடியும், இப்படிப்பட்ட உண்மைகளை தெரிஞ்சுக்கிறவன் தான் தத்துவ வித்துன்னு பகவான் இங்க சொல்றாரு. நேத்தைக்கு நம்ம என்ன சொன்னோம்? நான் தான் எல்லாத்துக்குமே கர்த்தா. ஆக்சுவலா நம்ம கர்த்தா இல்ல, கர்த்தா நம்ம மேல ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் தான் நம்மளை இயக்கிக்கிட்டு இருக்காரு, அவரு கர்த்தா. நம்ம ஆசைப்பட்டோம், பொறாமப்பட்டோம், அதனால அவர் நமக்கு ஒரு லைஃப் இங்க வந்தாச்சு, இங்க வந்து நம்ம பிறந்தாச்சு. அதுக்கு நம்ம என்ன செய்யணுமோ அதை செய்து திரும்பவும் அவரோட இனி அடுத்ததும் புழு பூச்சியா போகாம இதுல இருந்து தப்புறதுக்கு ஒரு வழி பார்க்கணும். இதுக்கு ஒரு ஸ்டோரி பாகவதத்துல இருக்கு. யயாதின்னு ஒரு அரசர் இருப்பாரு. அவர் வந்து ரொம்ப ரொம்ப சுகபோக வாழ்க்கை, ரொம்ப வசதி. அரசர்னாலே வசதியா தான் இருப்பாங்க, இதுல இவருக்கு ரொம்ப ரொம்ப வசதி, நிறைய ஒய்ஃபு, அப்படி அவர் பௌதீகமா ரொம்ப ஹாப்பியா லைஃப் அனுபவிச்சுட்டு இருக்காரு.
அவருக்கு வந்து அவர் தான் எல்லாமே, ஆசையை என்ன செய்யணும், எல்லாமே அனுபவிக்கணுங்கிற ஒரு இது வருது அவருக்கு. அப்ப அவர் ஒரு நாள் காட்டுக்கு வேட்டையாட போகும்போது ஒரு கிணத்துக்குள்ள ஒரு பொண்ணு கிடக்குறான். அவளோட பேரு தேவயானி. உடனே இவர் என்ன செய்யறாரு, அவளை காப்பாத்துறாரு. காப்பாத்திட்டு யாருன்னு கேட்டா, நான் வந்து சுக்கராச்சாரியார் வந்து அசுரர்களுக்கு குரு, சுக்கராச்சாரியாருடைய பொண்ணு அப்படிங்கிறான். அப்ப உடனே இவர் சுக்கராச்சாரியார்ட்ட கேட்டு அவளை கல்யாணம் பண்ணிக்கிறாரு. ஏன்னா இவர் வந்து எப்பவுமே பௌதீகமா சுகங்கள் அனுபவிக்கக்கூடிய ஒரு மனுஷன் இல்ல, அந்த ஆசையில எல்லாம் இருக்கிறாரு. அப்ப உடனே அவளை கல்யாணம் பண்ணிக்கிறாரு. கல்யாணம் பண்ணி அப்படி லைஃப் போயிட்டு இருக்கும்போது அவளோட ஒரு எதிரி ஒரு பொண்ணு சர்மிஷ்டான்னு இருப்பான். அவங்க ரெண்டு பேருக்கும் எப்பவுமே சண்டை வந்துகிட்டு தான் இருக்கும். அந்த சர்மிஷ்டா கூட இவர் கான்டாக்ட் வருது. இவருக்கு கான்டாக்ட்ல இவர் என்ன செய்யறாரு, அவளோட வாழ்க்கை நடத்துறாரு. அப்ப தேவயானி என்ன செய்யறா, அவங்க அப்பாட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்றான். அவங்க அப்பா சுக்கராச்சாரியார்ட்ட கம்ப்ளைண்ட் பண்றான். உடனே சுக்கராச்சாரியார் என்ன சொல்றாருன்னா, அவர் வந்து ஒரு ரிஷி இல்ல, அவர் உடனே இவரை ஹர்ஸ் பண்றாரு, சாபம் கொடுக்குறாரு. உனக்கு இந்த இளமை இருக்கிறதுனால தானே நீ என்ன செய்யற, இவ்வளவு ஆடுற, என்னோட பொண்ணுக்கு லைஃபை நீ தொலைக்கிற, நீ வந்து என்ன பண்ணுவ, இப்ப உடனே சடனா உனக்கு வயசாயிரும், நீ முதுமையை அடைவ அப்படின்னு சொல்றாரு. அண்ணா அடுத்து இவரு திரும்பவும் கேட்கிறாரு. கேட்ட உடனே அவர் என்ன சொல்றாருன்னா, அப்ப ஒரே ஒரு இது தாரேன் பரிகாரம், உன்னோட பையங்க யாராவது இந்த முதுமையை ஏத்துக்கிட்டு அவங்களோட இளவைய உனக்கு தந்தா உனக்கு இளமை கிடைக்கும் அப்படிங்கிறாரு. உடனே இவர் அந்த முதுமையோட வீட்டுக்கு போறாரு. போய் அவருக்கு நிறைய பசங்க இருக்கிறான், ஏன்னா ஒய்ஃபு அது இது நிறைய வச்சிருக்காரு. அவர் பசங்கள்கிட்ட கேட்கிறாரு, என்னோட முதுமையை யாராவது எடுத்துக்கிட்டு எனக்கு இளமையை தருவீங்களா? ஏன்னா யாருமே அப்படி கேட்க மாட்டாங்க, எல்லாருமே பசங்க நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதான் ஒரு கீழ்நிலை மனுஷன் கூட ஆசைப்படுவான். ஆனா இவர் வந்து ரொம்ப சுகபோகத்துல முங்கி கிடக்கிறதுனால இவருக்கு அந்த ஆசைகள் இன்னும் குறையல, அப்ப இன்னும் அனுபவிக்கணும் அவருக்கு. உடனே அவர் என்ன கேட்கிறாரு, கேட்கட்டா ஒரு பையங்களும் சம்மதிக்க மாட்டான். ஆனா கடைசியில ஒரு பையன் புருன்னு இருப்பான், அவன் மட்டும் என்ன சொல்லுவான், சரி நான் என்னோட இளமையை தாரேன், நீங்க என்ன செய்யுங்க, உங்களோட முதுமையை நான் வாங்கிக்கிறேன். அப்ப இவர் என்ன செய்யறாருன்னா, அந்த இளமையை வாங்கிக்கிட்டு திரும்பவும் இவர் அந்த சுகபோகத்துல இருக்காரு. இருந்து அவருக்கு இதை நடத்திக்கிட்டே இருக்கிறாரு. இப்ப இங்க என்ன இவருக்கு என்னன்னா, இவர் முதல்ல அவருக்கு வந்து பையன்னு கூட அவருக்கு தோணல. அப்ப இங்க இருந்து நடத்திட்டே இருக்கும்போது கடைசியில தான் இவருக்கு விவரம் வருது, நாலேஜ் வருது. அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல இவர் என்ன செய்யறாரு, ஒரு அறியாமையில இருக்கிறாரு. எதை பற்றியும் அறியாம எல்லாத்துக்கும் நான் தான் கர்த்தானுள்ள 3.27 அவர் இருக்கிறாரு. அதாவது நான் வந்துதான் அனுபவிப்பாளர், நம்மளை அனுபவிக்கிறதுக்கு ஒருத்தர் இருக்கிறாரு என்கிற இவர் மறந்துட்டாரு. நான் தான் அனுபவிப்பாளர், எனக்கு தான் எல்லா இன்பங்களையும் நான் இங்க சுகங்களையும் நான் அடையணும், ஆசை வந்து என்னோடது, அதை நான் என்ன செய்தான் ஆகும், அனுபவிச்சுதான் ஆகும். அந்த உணர்வுல இருக்காரு. அந்த உணர்வு இவருக்கு எப்படி வந்தது, முக்குணங்கள்ல இருக்கக்கூடிய அந்த ரஜோகுணத்துக்கு செயல்பாடுதான் இவர். நம்ம இங்க இருக்கிறதே வந்து பகவான் நம்மளை இங்க அனுப்பி விட்டாலும் நம்ம வந்து முக்குணங்கள்ல தான் நம்ம என்ன செய்துட்டு இருக்கோம், சுக்கிக்கிட்டு இருக்கோம். நம்ம அதுல இருந்து வெளியே வரணும். பகவான் வந்து எதுல சொல்லுவாருன்னா, செகண்ட் சாப்டர் நம்ம எல்லாருமே படிச்சிருக்கோம், 2.45 படிச்சிருக்கோம். அர்ஜுனன் சொல்லுவாரு, நீ இந்த முக்குணங்கள்ல இருந்து வெளியே வா. ஏன்னா அவர் அர்ஜுனனுக்கு எல்லாமே சொல்றாரு, முக்குணங்கள்ல இருந்து வெளியே வா, இந்த விருப்பு வெறுப்பு இருமைகள்ல இருந்தும் நீ வெளியே வா, அப்ப எதுவுமே நம்மள ஒண்ணும் பண்ணாது. அப்ப இவர் வந்து இப்ப என்ன செய்யறாரு, ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து இப்ப எல்லாம் அனுபவிச்சாச்சு, அந்த சின்ன ஸ்டேஜ் அனுபவிச்சு முடிச்சு அவருக்கு இப்ப என்ன செய்தாச்சு, போதும்னு ஆகி, அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஒரு அறியாமையில இருந்து எல்லாத்துக்குமே அவர் தான் கர்த்தான்னு செயல்படுறாரு. அடுத்து இப்ப என்ன உணர்றாருன்னா, ரெண்டாவது ஸ்டேஜ்ல அவர் என்ன உணர்றாருன்னா, நான் வந்து ஒரு ஆத்மா, நான் இந்த உடல் இல்ல. ஆத்மாவுக்கு என்ன கிடையாது, ஆசைகள் ஒண்ணுமே கிடையாது. அது வந்து மனதை வந்து அதாவது மனதின் இயக்கம் தான் இந்த ஆசைகள் எல்லாமே. அதாவது நம்ம ஒண்ணும் பண்ணல, நம்ம மனசுதான் நம்மளை பண்ணிக்கிட்டு இருக்கு, அதை பண்ணு இதை பண்ணுன்னு பண்ணிக்கிட்டு இருக்கு. ஆனா ஆத்மா வந்து அப்படி கிடையாது, உடல் தான் இந்த இது எல்லாமே செய்துட்டு இருக்கு. அப்ப இதுல இருந்து அவர் உடனே அந்த பற்றுகள், அவர்கிட்ட இருந்த பற்றுகளை எல்லாம் கைவிட்டுறாரு. இப்ப அவருக்கு ஒரு ஞானம் கிடைக்குது. ஃபர்ஸ்ட் அறியாமையில இருக்கிறாரு, செகண்ட் வந்து கொஞ்சம் உணர ஆரம்பிக்கும் போது அவருக்கு என்ன கிடைக்குது, நான் உடல் அல்ல நான் ஆத்மான்னு உள்ளதை உணர ஆரம்பிக்கும் போது அவருக்கு ஒரு ஞானம் கிடைக்குது. இப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, இங்க பகவான் தத்துவ வித்துன்னு சொல்றது நம்மளோட மெட்டீரியல் அறிவை இல்ல. மெட்டீரியல் அறிவு அதிகமாகும் போது ஆசை அதிகமாகுது. அந்த ஆசைகளை நிறைவேற்றணும்னு வச்சுக்கோங்க. அதாவது ஒரு சைக்கிள் இருந்தது, வண்டி வாங்கணும்னு ஆசைப்பட்டோம், 2 வீலர் அடுத்து 4 வீலர்னு ஆசைப்படும் போது அது பேராசையா மாறுது. அதுவும் நமக்கு திருப்தியை கொடுக்கல. அந்த ஆசையை நம்ம நிறைவேற்றாட்டா நமக்கு என்ன வருது, கோபம் வருது. இது ரெண்டுமே, பேராசை வந்தாலும் கோபம் வந்தாலும் இது எல்லாமே கர்ம பந்தங்கள் தான், நம்மளை நரகத்துக்கு தான் கொண்டு போகுது. இந்த கர்மங்களால நமக்கு என்ன வருது, துன்பங்கள் வருது. அப்ப இதுல இருந்து நம்ம என்ன செய்யணும்னா, எப்பவுமே ஒரு கிருஷ்ண பக்தனா மாறணும்னா,
ஒரு குருவை பிடிச்சி பக்தர்களோட சங்கத்தை வச்சு ஒரு கிருஷ்ண பக்தனா மாறினோம்னா நம்ம எப்பவுமே கிருஷ்ண சிந்தனையில இருப்போம். இன்னொன்னு வசதிக்கு மேல தேவைக்கு மேல ரொம்ப சேர்க்கணும்னு நம்ம என்ன செய்ய மாட்டோம், ஆசைப்பட மாட்டோம். அடுத்து நம்மள என்ன தெரியும்னா நம்மளை இங்க ஏற்கிறது எல்லாமே இந்த முக்குணங்கள்ல இருந்துதான் நம்மளை ஏற்குது. அதனால நம்ம என்ன செய்வோம், எல்லாமே கிருஷ்ணருக்கு வேண்டி பண்ணுவோம். அவர் வெற்றியை தந்தாலும் தோல்வியை தந்தாலும் நமக்கு எதை தந்தாலும் நம்ம அக்செப்ட் பண்ணுவோம். பலன்களை நம்ம எதிர்பார்க்காண்டாம். கிடைக்கிறத வச்சு நம்ம திருப்தி ஆகும். அப்ப நம்ம கவலைகள் குறையும், நம்ம பற்றுகளும் குறையும். நம்ம ஈஸியா நம்மளோட தந்தை எங்க இருக்கிறாரோ அந்த இடத்த நம்ம ரீச் பண்ணலாம். இதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமா பிராக்டிஸ் பண்ணி நம்ம குரு மற்றும் நம்மளோட பக்தர்கள் நிறைய பேர் இருக்காங்க. வைஷ்ணவ சீனியர் டிவோட்டீஸ் இருப்பாங்க. அவங்களோட சங்கங்களை எப்பவுமே நம்ம வச்சுக்கிட்டோம்னா, யார்ட்டையாவது கான்டாக்ட் வச்சுக்கிட்டோம்னா, ஏதாவது ஒரு ஆசைகள் வருதுன்னா கூட அவங்கள கூப்பிட்டு நம்ம குருவை சிக்ஷா குருவை கூப்பிட்டு கேட்கலாம், இதை நான் செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படி சின்ன சின்னதா. ஆனா நம்ம கிருஷ்ணாட்ட போய் நேரடியா கேட்க முடியாது. நம்ம அந்த அளவுக்கு பெரிய ஆள் இல்லை. கிருஷ்ணாவோட ரெப்ரசன்டேட்டிவ் தான் நம்ம ஆன்மீக குரு. அவர்கிட்ட மெதுவா கேட்கலாம், இதை பண்ணலாம்னு நினைக்கிறேன், பண்ணலாமா பண்ணக்கூடாதான்னு கேட்டு கொஞ்சம் கொஞ்சமா நம்ம முன்னேறி நம்மளோட சொந்த வீட்டுக்கு போறதுக்கு, இந்த ஐசியூல நம்ம இருந்து துன்பப்பட வேண்டாம். நம்மளோட சொந்த வீட்டுக்கு போய் நிம்மதியா பகவானோட நித்திய ஆனந்தத்துல இருந்து அவருக்கு சேவை பண்ணணும். ஏன்னா நம்ம அவரோட அம்சம். இப்ப நம்ம அம்மா அப்பாவுக்கு எவ்வளவு சேவை பண்ணணுமோ அதே போல நம்மளோட எல்லாருக்கும் தந்தையான பகவானுக்கு நம்ம சேவை பண்ணி என்னைக்குமே சந்தோஷமா இருக்கிறதுக்குள்ள வழியை தேடிக்கிட்டு இந்த அல்ப சந்தோஷங்கள்ல இருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா விடுபடணும். அப்ப எந்த கவலையும் நமக்கு வராது. ஃபியூச்சரை பற்றி நம்ம யோசிக்க மாட்டோம். நாளைக்கு நம்மளை என்ன பண்ணுவோம், நாளைக்கு நம்ம யார் பார்ப்பாங்க வைப்பாங்க, எதுவுமே நமக்கு வராது. ஏதோ பகவான் பண்ணுவாரு அப்படின்னு நினைப்போம். ஹரே கிருஷ்ணா. ஏதாவது தப்புகள் இருந்தா மன்னிச்சுக்கோங்க. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே மாதாஜி கிருஷ்ணா. ஒரு டவுட் மாதாஜி. சொல்லுங்க மாதாஜி, சொல்லுங்க. ஆத்மா தான் ஆசைப்படுது, அது உடலை வச்சு அது இது பண்ணிக்குது அப்படின்னு சொன்னாங்க. அப்ப ஆத்மா தானே மாதாஜி ஆசைப்படுது? நம்ம பிரபு இருக்காங்களா? ஹரிகிருத்தன் பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. தரு மாதாஜி. தரு மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தரு. ஆசை ஆத்மாக்கு கிடையாது மாதாஜி. நம்மளோட மனசுதான் என்ன செய்யுது, அந்த ஆசைகளை எல்லாம் நம்ம கிடைச்சிடக்கூடிய பாடியை வச்சு அந்த ஆசைகளை மனசுதான். இப்ப நான் ஒரு நாயை எடுத்தோம்னா அது என்ன ஆசைப்படும், ஒரு எலும்பு துண்டுக்கு ஆசைப்படும். அப்படி நம்ம அதுக்கு ஆசைப்பட மாட்டோம். நம்ம ஆசைகள் நம்ம கிடைச்சிருக்கக்கூடிய அந்த உடலோட மனதுதான் அந்த ஆசைகளை எல்லாம் அடையப்ப சொல்லுது. ஆத்மாவுக்கு ஆசை கிடையாது. ஆத்மா எப்பவுமே பகவானை தான் அடையணும்னு தான் அது ஆசைப்படும். அதை ஓவர் கம் பண்ணி மனசு நம்ம முக்குணங்கள்ல செயல்படுறோம். நம்ம இப்போ நம்மளே யோசிச்சு பாருங்க. நம்ம ஒரு இடத்துல இருக்கோம், பக்தர்களோட இருக்கும்போது நம்ம எண்ணங்கள் எப்படி இருக்கும், நம்ம பக்தர்களோட சேரும்போது நம்ம எண்ணம் எப்படி இருக்கு, ஒரு பாருக்கு போவோமா, ஒரு சினிமாக்கு போவோமா, ஒரு டிராமாக்கு போவோமா. அப்ப ஆத்மா எப்பவுமே ஒரே இடத்துலதான், ஆத்மா ஒரே நிலையில தான் இருக்கு. ஆனா நம்ம அந்த உடல் தான் நம்மளை வச்சு பல நம்ம குணங்களும் முக்குணங்களும் தான் நம்மளை செயல்படுத்துது. மனசுதான் ஆசைப்படுது. மனசுதான் ஆசைப்படுது. ஆனா புத்தி தடுக்குது இல்லையா மாதாஜி? புத்தி தடுக்கும். ஆனா நம்ம எப்பவுமே புத்தி சொல்றத நம்ம சில நேரம் தான் நமக்கு நல்ல சமயம், நமக்கு சங்கம் நல்லா இருந்தா நம்ம அது புத்தி சொல்றத கேட்போம். இப்ப நம்மளை சுத்தி இப்ப இங்கேயே பாத்தீங்கன்னா எங்களுக்கு சுத்தி சங்க பக்தர்கள் குறவுதான். ஒரு 2-3 வீடு தான் இருக்கும். அப்ப எங்கேயாவது ஃபங்க்ஷன் போகும்போது அவங்க நம்மள கிண்டல் தான் பண்ணுவாங்க. ஓ இவங்க சாப்பிட மாட்டாங்க. இப்ப நம்ம வீடுகள்ல ஒரு விசேஷம் வரும்போது கூட கேட்பாங்க, உங்க வீட்டுக்கு வந்தா நீங்க வெங்காயம் பூண்டு தரமாட்டீங்க, நான்வெஜ் தரமாட்டீங்க, அதெல்லாம் வச்சாதானே அது ஒரு ஃபங்க்ஷன். அப்ப நமக்கு இப்படியே இருக்க நம்ம இப்ப இதுல இப்ப நாங்க உங்களோட சேர்ந்து நிறைய நேரம் நாங்க இது பண்றதுனால நமக்கு அதுல இருந்து கொஞ்சம் வெளியே வர முடியுது. சரி நீங்க வந்தா வாங்க, வராட்டி இவங்க இருங்க, எங்களால இவ்வளவுதான் போட முடியும். இதே இது நமக்கு நல்ல சங்கம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, கொஞ்ச நாள் ஆகும் நம்மளும் நினைப்போம், ஐயோ அவங்க எல்லாம் நல்லா என்ஜாய் பண்றாங்களே, அப்ப நம்மளும் என்ஜாய் பண்ணுவோம், அப்படித்தானே நம்ம தோணும். கண்டிப்பா கண்டிப்பா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. டவுட் சரியாச்சான்னு தெரியாது, நான் பிரபுட்ட வேணா பிறகு கேட்டு சொல்றேன். சரிங்க. இன்னைக்கு கிளாஸ் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஃபேவரட் கிளாஸ். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. பிரபு இப்போ சொல்லுங்க. நீங்க இந்த 27-28க்கு சொல்லும் போது அப்ப இப்போ நான் தான் கத்த. இப்ப உதாரணத்துக்கு இப்ப நான் எப்படின்னா காலேஜ்ல படிச்சுட்டு ஸ்கூல்ல படிச்சுட்டு மெட்ராஸ் வேலை பார்த்துட்டு இருந்தேன். அப்ப சம்பளம் கம்மியா இருந்துச்சு. சம்பளம் அதிகமா வரணும்னு வெளிநாட்டுக்கு வேலை பார்த்துட்டு இருக்கேன்.
ஆனா இப்போ அதெல்லாம் விட்டுட்டு இப்ப நம்ம சங்கத்துல சேர்ந்து 3 மாசம் ஆகுது. சேர்ந்து இப்ப இந்த உணர்வுல போயிட்டு இருக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா சேர்ந்து நம்ம கண்டிப்பா அதுல போய் பிரபு சேர்ந்துடலாம். மாறும். நம்மளும் அப்படிதான் இந்த நினைச்சோம் பிரபு. எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். கரெக்ட் தானே பஞ்சாயத்து 27 28 கண்டிப்பா கரெக்ட் பிரபு. இப்ப நானுமே தானே? ஒர்க் என்னோடய நான் பண்ணிட்டு எடுத்துக்கலாமா அதான் கேட்டுக்கிறேன். கண்டிப்பா பிரபு. இப்ப வீட்லயே நான் என்ன யோசிப்பேன், நான் நம்ம இல்லாட்டி இந்த பிள்ளைகள் எல்லாம் இவ பிள்ளை என்ன பண்ணுவா அப்படி இப்படின்னு. ஆனா இப்ப எனக்கு என்ன தோணும், நம்ம இல்லாட்டியும் நடக்கிறதெல்லாம் நடக்கதான் செய்யும். ஏதாவது நம்ம விட்டுட்டு போய் இப்ப யாராவது ஒருத்தங்க போயிட்டாங்கன்னா அந்த இடத்துல நம்ம நிக்கிறோம். இல்ல 2 நாள் ஒரு மாதிரி இருக்கும், அடுத்த நாள் நம்ம நார்மல் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவோம். இப்ப அப்பா அம்மா இறந்தாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் டே அப்பா அம்மா இறக்கும் போது என்னால தாங்கவே முடியல. கொஞ்ச நாள் ரொம்ப கஷ்டப்பட்டேன். இப்ப அதெல்லாம் மறந்துட்டு எனக்கு வேலையை நான் நடத்தாறேன். அப்ப எல்லாம் அந்த வேலைகளை பண்ணவே முடியல என்னால. இப்ப நடக்க ஆரம்பிச்சுட்டு நமக்கு அது வெளியே வந்துடும். நம்ம கர்த்தா கிடையாது, நமக்கு கர்த்தா மேல இருக்காரு. மாதாஜி ஏன்னா முன்னாடி எல்லாம் எந்திரிக்க மாட்டோம். இப்பெல்லாம் கரெக்டா 4:30 மணிக்கு அலாரம் வச்சு எந்திரிச்சு அந்த சாண்டிங் பண்ணணும், அந்த 16 தடவை பண்ணணும், கிளாஸ் அட்டன் பண்ணணும், அந்த நோட்ஸ் ரெடி பண்ணணும், டிவோட்டிக்கு ஸ்லைட் போடணும், இப்படி நிறைய கடமைகள் எனக்கு கொடுத்துட்டாரு. அப்படின்றப்ப ரொம்ப சந்தோஷமா என்ன சொல்றது, ஆமா. ரொம்ப இதா இருக்கு. அப்ப அன்னைக்கும் நம்ம நம்மளாதான் இருந்தோம், இன்னைக்கு நம்ம அப்படியே தான் இருக்கிறோம். இந்த ஆனா சந்தோஷம் நமக்கு இப்ப பக்தர்களோட சங்கம் அது கிடைச்சதுனால போலியான சந்தோஷம், இதுதான் உண்மையான சந்தோஷமா இருக்கு. கண்டிப்பா பிரபு. இதுல டிஃபரன்ஸ் இருக்கிற ஹாப்பினஸ் வேற எதுலயுமே நமக்கு கிடைக்காது. இதுல நம்ம கிருஷ்ண பக்தம்ங்கிறதே இப்ப யார்கிட்ட சொல்லும் போது பெருமையா இருக்கு. நம்ம கண்டிப்பா. இன்னொன்னு நம்ம திலகா கண்டிமால போட்டுட்டு வெளியே போகும்போது அதுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் நமக்கு இருக்கதான் செய்யுது. மாதாஜி இருக்கு. நம்ம அதுக்குள்ள ஒரு நமக்கு தானே அது நல்லதா என்னது இல்ல. ஆனா எனக்கு தானே ஒரு பெருமை, நான் கிருஷ்ண பக்தன். யார்கிட்ட சொன்னா நான் கிருஷ்ண பக்தன், அதனால சாப்பிட மாட்டேன், இது பண்ண மாட்டேன், இது பண்ண நீங்க இந்த மட்டன் இதுகளை சாப்பிடுறது அது உங்க இஷ்டம், எனக்கு சாப்பிடறதுக்கு இஷ்டம் இல்லை, நான் சாப்பிட மாட்டேன், டீ முதற்கொண்டு மேக்ஸிமம் அவாய்ட் பண்றேன் அப்படின்னு நிறைய பெருமையா சொல்லுவேன். ஆனா அவங்க என்ன நினைக்கிறான், நான் கண்டுக்க ஆயிட்டு வந்துக்காருன்றேன். நீங்க என்னமோ நினைச்சுக்கோங்க சாப்பிடலாம். ஆனா நான் நினைக்கிறது அது என்னுடைய ஆண்டவர் என்னுடைய இப்ப கிருஷ்ண பக்தன் ஆயிட்டோம்னு தான் பெருமையா சொல்லுவாங்க. அது நல்லதா கரெக்டானு தெரியாத மாதிரி எனக்கே ஒரு இன்சிடென்ட் நடந்து பிரபு. கொரோனா டைம்ல நாங்க கண்டிப்பா வெளியே போக வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் வந்தது. நாங்க வெளியே போனேன் கார்ல, நானும் எங்க ஹஸ்பண்ட்மா போனோம். போயிட்டு வரும்போது போலீஸ்காரங்க பிடிச்சாங்க. ஆனா உடனே அதுல ஒரு போலீஸ்காரங்க, ஒரு சப் இன்ஸ்பெக்டர் எனக்கு கண்டிமாலையும் திலகாவும் பார்த்தோன்னு சொன்னாரு, நீங்க இஸ்கான்ல இருக்கிறீங்களா? ஆமா. எங்க போனீங்க? எனக்கு அர்ஜென்டா இருந்து போறேன். சரி குழப்பம் இல்லை, போயிருங்க. எதுவுமே அவங்க ஃபைன் அடிக்கவோ எதுவுமே பண்ணல. அப்ப நினைச்சேன் கிருஷ்ணா நம்ம கூட தான் இருக்கிறாரு. அப்ப நமக்கு என்ன பண்றாரு, அவர் இருந்து நமக்கு எல்லாமே பண்ணி தர்றாரு. அதாவது இந்த கிருஷ்ண பத்தி தெரிஞ்சவங்க, இந்த இஸ்கானை பத்தி கிருஷ்ண பத்தி தெரிஞ்சவங்க அது பெருமையா தான் நினைக்கிறேன். பரவாயில்ல இவ்வளவு பக்தியா இருக்கிறீங்களா, பாராட்டலாம் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க ஒழிஞ்சு. சிலவங்க தெரியாதவங்க தான் மண்டு கணக்கா இருக்கிறாங்க. அது அவங்கள கொஞ்சம் நாள் ஆகும் அது செய்து சொன்னேன். சிலவங்க நீ என்ன ஒரே கிருஷ்ணாங்கிற அப்படின்னா, அது எனக்கு இது அது உனக்கு ஒரு நாள் வரும் அப்படின்னு. அது உன்னுடைய இஷ்டம். அவங்க பாட்டு சொன்னா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நமக்கு அதுக்கு நம்ம கிருஷ்ணர் இது பண்ண போறோம், அவ்வளவுதான். அந்த எண்ணம் வரும், அவ்வளவுதான். நமக்கு சொந்த இடத்துக்கு போய் சேரணும், அவ்வளவுதான். ஆனா எப்போது சிலப்போ 1 மணி நேரம் நம்ம சிலப்போ எங்கேயாவது போகும்போது நம்ம சொல்லாம மறந்துட்டோம்னா, சரி இப்ப 10-20 நிமிஷம் 1/2 மணி நேரம் நம்ம வேஸ்டா பண்ணிட்டோம், உட்காந்துக்கிட்டு இருக்கோம், நம்ம ஏன் சொல்லாம போயிட்டோம், செவம் பண்ணிருக்கலாமா, நம்ம வாயிலே மனைக்கிட்டு கூட போகலாமா, என்னத்தை இது பண்றோம், நம்ம ஊமையா வேற கதைகளை சிந்திச்சுக்கிட்டு இருக்கோமா அப்படின்னு நினைப்போம். 4 மணிக்கு அலாரம் வச்சு கரெக்டா எழுந்திரிச்சு முகத்து கால் கை கழுவிட்டு குளிக்கலைன்னா இது ஜபம் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. கொஸ்டின் ஆன்சர்ஸ் இல்லைன்னா இன்னைக்கு ரீகேப் போயிடலாம்ல மாதாஜி? ஓகே மாதாஜி, ஓகே. இன்னைக்கு ரீகேப் சிவதானு பிள்ளை பிரபுஜி சொல்ல போறாங்க. ஹரே கிருஷ்ணா பிரபு. சந்தோஷம் சந்தோஷம், மகிழ்ச்சி. ஹரே கிருஷ்ணா. எனவே மாதாஜியினுடைய கருத்துப்படி பதம் 27 நானே எல்லாம் என்ற அகங்கார குணம் இருந்ததாகவும், அந்த குணத்தை அதனால் கிடைக்கக்கூடிய அந்த மும்மலங்களுடைய செயல்பாட்டின் காரணமாக வாய்ஸ் கிடைக்குதாமா? கிடைக்குது. அந்த மும்மலத்தினுடைய செயல்பாடு காரணமாக தற்கால மகிழ்ச்சியை அனுபவித்ததாகவும் கூறினார்கள். 27வது அத்தியாயத்தில் தத்வித் என்ற குணம், தத்வித்தை என்று சொல்லும் போது பிரம்மன், பரமாத்மா, பரமபுருஷன் கூடிய பரம பூரண உண்மையினுடைய வழியாக ஞானமுடையவனை பற்றி பேசினார்கள். அந்த ஞானமுடையவன் நித்தியானந்தன், ஆனந்தமயமான அறிவுடையவனாக இருக்கிறான். அவன் பரமனின் அம்சம் என்று தன்னை நினைத்துக் கொள்கிறான். இப்படிப்பட்டவர்கள் பக்தி சேவையில் ஈடுபடுவது அந்த பக்தி 2 வகையாக பிரிகிறது. ஒன்று பலனை எதிர்பார்த்து, மற்றொன்று பலனை எதிர்பாராமல். இந்த பலனை எதிர்பார்க்கக்கூடியவர்கள் புலன் ஆசையினாலும் புல நிகழ்ச்சியினாலும் தன்னுடைய வாழ்வை சீரழித்து, ஏதோ ஒரு இன்டராக்ஷன் வருது,
புல நிகழ்ச்சியினாலும் புல நலியினாலும் முக்குணத்தினுடைய செயல்பாட்டினாலும் தன்னுடைய மேன்மையான நிலையை அடைவதற்கு முடியாமல் போகிறார். ஆனால் பக்தி செயல்பாட்டில் தன்னை அர்ப்பணித்து தன்னுடைய பலனை எதிர்பாராமல் செயல்படுகின்றவன் புலன்களிலும் புலன் நுகர்ச்சியிலும் ஈடுபடாமல் அவன் தன்னை மேம்படுத்திக் கொண்டு இந்த பௌதீக விளைவுகளால் பாதிக்கப்படாமல் போகிறான் என்பதற்கு விளக்கமாக ஒரு கதையை கூறினார்கள். அந்த கதையினுடைய முடிவிலும் அந்த முதியவரான வேடம் கொண்டவர் கடைசி நிலையில் தன்னை உணர்ந்து தன்னை திருத்தி ஆத்ம நிலைக்கு வருகிறார் என்ற கருத்தை மிக அருமையாக விளக்கிறார்கள். என்னுடைய சிறிய விளக்கத்தை தாங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்பதை நன்றி வணக்கம். ஹரே கிருஷ்ணா பிரபு, ரொம்ப நன்றி, நல்லா சொன்னீங்க பிரபு. தேங்க்யூ பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா, சூப்பரா சொன்னீங்க பிரபுஜி. தேங்க்யூ சோ மச். ஸ்ரீகலா மாதாஜி, நம்ம வாஞ்சியாக்களுக்கு சொல்லிடலாமா? மியூட்ல இருக்கீங்க மாதாஜி. ஓகே. ஸ்ரீகலா மாதாஜி, உங்களுக்கு ஏதாவது அபிப்பிராயம் இருக்கா நான் சொன்னதுல? இல்ல பிரபு, நல்லா சொன்னீங்க பிரபு. ஹரே கிருஷ்ணா. சந்தோஷம் சந்தோஷம். அந்த 2 வகையா பிரிச்சுட்டாரு. இந்த ஸ்லோகத்துல 2 பிரிவு இருக்கு, அதை நீங்க விட்டுட்டீங்கன்னு நினைக்கிறேன். நான் அதை எடுத்து படி சொன்னேன், அவ்வளவுதான். தப்பா இருந்தா விட்டுருங்க. சந்தோஷம் சந்தோஷம். वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपासिन्धुभ्यैव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। अनंत कोटि अष्टनंद की जय, प्रभुपाद की जय, गुरु महाराज की जय, निताय गौर प्रेमानंदे हरि हरि बोल।